ஜனநாயகன் இணையத்தில் வெளியாயிருச்சு. இதுக்கு பல குற்றச்சாட்டுகள் தாவேக்க தரப்பில் ஆதவ அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இது கண்டிக்கத்தக்கது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எவன் பண்ணாலும் இது மிகப்பெரிய தவறு. தம்பி ஜோசப் விஜய் ஐயா என்ன சொன்னார்? என் படத்தை முடக்கி போட்டுறாங்க, படம் வெளியே வந்தால் அவங்கள கலங்க அடிச்சிடும், கதர் அடிச்சிடும், அடி உண்டு இல்லைன்னு தலைகளை கட்டி தொங்க போட்டுரும், கடலை புரட்டிடும், வானத்தை கமத்திடும்னு சொன்னார். இப்போ ஜனநாயகன் பற்றி அவர் பேசவே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ முந்தைய கூட்டத்தில் தான் முதலாக அவர் அந்த விஷயத்தையே தொடுறாரு. சரி, தொட்ட உடனே இது வருது. சரி, இப்போ அழிச்சு குடிச்சு சில உண்மையை சொல்லிடுவோம் திறமையும். ஆடு திருட்டு போகல, ஆடு திருட்டு போன மாதிரி கனவு கண்டனு தானே இருந்தார் இதே விஜய். பாசிச பாஜகன்னு சொன்னவர் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பாசிச பாஜக விட்டுட்டாரா இல்லையா? அப்போ இதில் எந்த இடத்துல திமுக உள்ள வராங்க? திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உண்மையான காங்கிரஸ்காரர்கள் தாவேக்க பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். அது யார் அந்த உண்மையான காங்கிரஸ்காரர்கள்? அது என்ன? 10 நாளைக்குள்ள கிளாரிட்டியோட போகக்கூடிய சீமான் ரைஸ் ஆவார், குழப்பவாதியாக போயிட்டு இருக்கக்கூடிய முன்னுக்கு முன் முரணாக பேசக்கூடிய விஜய் வந்து டவுன் ஆவார். சாலை வளம் ரோட் ஷோ நடத்துகிறாரு, முடிஞ்ச அளவுக்கு நேராக போய் பேசுகிறாரு. இது எதுவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆகுதுன்னு நினைக்கிறேன். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியா. சார், ஜனநாயகன் சில காட்சிகள் வெளியாச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா படம் முழுக்கவே வந்து இணையத்தில் வெளியாயிருச்சு. இதுக்கு பல குற்றச்சாட்டுகள் தாவேக்க தரப்பில் ஆதவ அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இது வந்து பாஜக திமுக 2 பேரும் சேர்ந்து செய்த சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்ன பிரச்சனை அதில்? இது ஒரு உழைப்பு திருட்டுன்னு தம்பி சிவகார்த்தின்னு சொல்கிறது ரொம்ப பெருந்தன்மையாக, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு பணத்தை கொடுத்து சிவகார்த்தியனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு மோசமான நிலைமையில் அவங்க இருக்கும்போது அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சிவகார்த்தியன் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது கண்டிக்கத்தக்கது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எவன் பண்ணாலும் இது மிகப்பெரிய தவறு. சரி, இது வந்து பலரோட உழைப்பு. அந்த உழைப்பு திரையரங்கத்துக்கு வந்து மக்களை சந்தித்து அது அதனுடைய நிறை குறைகள் போற்றப்படணும், விமர்சிக்கப்படணும். அதுதான் சரியான ஒரு பாதையாக இருக்க முடியும். இப்போ நம்ம அரசியலுக்கே வந்துடும் டைரெக்டாக. அவர் குறிப்பிட்டு வந்து ஆதரவு சொல்றது எல் முருகனை. அதான் நான் இப்போ விஜய் ஐயா என்ன சொன்னார், தம்பி ஜோசப் விஜய் ஐயா என்ன சொன்னார்? என் படத்தை முடக்கி போட்டுறாங்க, படம் வெளியே வந்தால் அவங்கள கலங்க அடிச்சிடும், கதர் அடிச்சிடும், அடி உண்டு இல்லைன்னு தலைகளை கட்டி தொங்க போட்டுரும், கடலை புரட்டிடும், வானத்தை கமத்திடும்னு சொன்னார். சிம்பிளாக படம் வெளியே வந்திருக்கு, யார் வெளியே விட்டாங்கன்னு தெரியல. அப்போது திமுக படம் வெளியே வந்தால் பயப்படுறாங்கன்னு சொன்ன விஜய்க்கு கருத்தும் படத்தை வெளியே விட்டதே திமுக தாங்கிற ஆதவ அர்ஜுனா கருத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. அப்போ விஜய் சொன்னது தப்பு. யூ cannot have the cake and eat it. திமுக அந்த படம் வெளியே வரதை கண்டு பயப்படுறதுங்கிறது தப்பு. திமுக தான் இதை செய்திருக்கும்னா, உதயநிதி தான் இதை செய்திருப்பாருன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நான் விக்ரவாண்டிலே லெஃப்ட் ஹேண்டில் இவரை விஜயை டீல் பண்ணிட்டேன். கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவர் பார்க்க வந்தார், கூட்டம் வந்து ஓட்டு வரல, 50,000 ஓட்டு அவருக்கு ஆன்லைன் ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க, பீலா விட்டுட்டு தெரிஞ்சாங்க, நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சி போச்சு, திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு, 55 தான் வரும்னு ஆர்டிஏ சொன்னார், 63 வந்தது, இது போலிங்கும் கூடி போச்சு. அப்போ விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ளே ஒரு பெரிய இது இல்லைங்கிறத நானே நிரூபிச்சிட்டேன். அந்த அடிப்படையை தான் இப்போ ஆதவ அர்ஜுனாவும் சொல்கிறாரு. படத்தை நாங்கள் வெளியிட்டுட்டோம்னு சொன்னோம்னா இவரெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இவரோட அதிகபட்ச எஃபர்ட் என்னென்னா ஊன்றுகோலாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊன்றுகோலாக எடுத்துக்கிட்டு எடப்பாடி அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அவருக்கு வாக்கை பலகீனப்படுத்துறதுக்குள்ளே ஒரு அரசியலை பண்ணுவார். அது எம்ஜிஆரை சொல்லி வர்றதுனால எம்ஜிஆரெல்லாம் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு வரும்போது அது எடப்பாடியை தான் பாதிக்கும். அதனால் ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸாக எடப்பாடியை எம்ஜிஆர் பேரை சொல்லி பாதிக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸாக தான் திமுக அவரை ட்ரீட் பண்ணி வெளியே விட்டுட்டாங்கன்னு விஜய் ஒத்துக்குவாரா? நான் கேட்குறேன், லாஜிக்காக தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து வந்தால் அலறாங்க, பதறாங்க, பக்கா மாஸ்ட்டு பிளாஸ்ட்டு அது இது போஸ்டரு என்னெல்லாமோ. நான் என்ன சொல்ல, இது எப்படி அது இது இது வந்து
குறிப்பிட்ட அளவில் ஆனால் ஒரு கூட்டம் அதை பார்க்க முடியும். ஸோ இப்படி ஒரு வெளியீட்டை பண்ணது மூலமாக, ஒரு திருட்டுத்தனமாக இது ஒரு வெளியீடு செய்வதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட இது செஞ்சுருக்கலாம்ல. இது நிறைய டிஸ்டர்பன்ஸ் அவரை ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸாக பண்ணுறாங்க. அதில் இது ஒரு வகையில் இதை இந்த ஒரு விஷயத்தை யார் டிஸ்டர்ப் அவர் பேசின பிறகு தான் இது வருது. இப்போ ஜனநாயகம் பற்றி அவர் பேசவே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ முந்தைய கூட்டத்தில் தான் முதலாக அவர் அந்த விஷயத்தையே தொடுறாரு. சரி, தொட்ட உடனே இது வருது. சரி, இப்போ அழிச்சு குடிச்சு சில உண்மையை சொல்லிடுவோம். திரவியம் 8ஆம் தேதியே நான் சொன்னேன், நீ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாரிசு அரசியல் மொத்த உருவம், ஊழலின் ஊற்றுக்கண், நம்பிக்கை துரோகத்தின் அடையாளம், எமர்ஜென்சி கொண்டு வந்து நாட்டை கெடுத்த, ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த ராகுல் காந்தி உனக்கு தூய சக்தி. இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை காப்பாற்றின மோடி உனக்கு தீய சக்தி. உன் படம் 8ஆம் தேதியே வராது, சசிகலா ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன். அது சொல்லி 3 மாதமாயும் அதை பற்றி பேசாமல் ஆடு திருட்டு போகல, ஆடு திருட்டு போன மாதிரி கனவு கண்டன்னு தானே இருந்தார் இதே விஜய். பாசிச பாஜகன்னு சொன்னவர் ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு பாசிச பாஜக விட்டுட்டாரா இல்லையா? அப்போ இதில் எந்த இடத்துல திமுக உள்ள வராங்க? திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தாசையா நாட்டுக்காக தியாகம் பண்ணவர், அவர் பையன் ஒரு படம் நடிக்கிறான். அந்த படம் வந்து காங்கிரஸுக்கு எதிராக வசனங்கள் இருக்குது. மோடி ஆன்டி காங்கிரஸ் விஷயத்தில் நாட்டுக்காக தியாகம் பண்ண ஐயா தாசுக மகன் சிவகார்த்தியனை வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு. இது வந்து இயல்பாக தன்னுடைய எதிரி காங்கிரஸுக்கு எதிரான ஒருத்தர் படம் எடுத்தால் அதை ஒருத்தர் ஊக்குவிக்கிறது இயல்பான ஒன்று தான். அந்த அடிப்படையில் ஆன்டி காங்கிரஸில் அவர் மோடி அதை பார்த்துருக்கிறாரு. தென் திமுகவுக்கும் இந்த ஜனநாயக விஷயத்துக்கும் ஏதாவது நேரடி சம்பந்தம் ஏதாவது இருக்காரு கேட்குறீங்க? நான் தான் கேட்குறப்போ அப்போ சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது உங்கள் பார்வை. சம்மந்தம் இல்லைன்னா முறைப்படி வெளி ஆகாததற்கும் முறைப்படி இல்லாமல் இப்போ வெளி வந்ததற்கும் பாஜகவுக்கு அப்போ தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? பாஜக இதுக்கெல்லாம் ஒருத்தா பண்ணிவிடக்கூடிய ஆளுன்னு நினைக்கிறீங்களா? திரவியம் 27 சீட்டு வாங்கிக்கிட்டு அதிமுக கூட்டணி கருத்து பார்வையற்றாரு. நாட்டில் என்னவே நடக்குன்னு தெரியாமல் ஒரு ஹோமாவில் இருந்துக்கிட்டு பாஜக கூட்டணின்னு பேசுகிறாரு. 2க்கு 1 கேட்டு நாங்களே பரிதவிச்சுட்டு இருந்த எங்களே 6க்கு 1 கொடுத்து இதுதான் உங்கள் இடம்னு அதிமுகன்னு பெரிய லெவலில் நின்றுட்டாரு. ஒன்றை ஏற்றுக்கல, சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு பாஜக கூட்டணின்னு விஜய் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு கீழே கிடக்கக்கூடிய பாஜக எதுக்கு எம்ஜிஆர் போல பாடக்கூடிய ஒரு படத்தை சொல்லி எம்ஜிஆருக்கு ரெட்டையில கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதோட ஓட்டை குறைக்கிறதுக்கு பாஜக அந்த வேலையை பார்க்கணும் சார். ஆனால் இப்போ வெளியே எது போனாலும் லாஜிக் வேணும். இல்லை, நான் அதை தடை பண்ணதில்லை. இங்கே பாஜக பங்கு இருக்கு, நீங்கள் முன்னாடியே சொல்லிருக்கீங்க. அது இருக்குது. இந்த விஷயத்தில் பாஜக இந்த வேலை செய்ய வேண்டியது இல்லைங்கிறீங்க. டம்மி பீஸாட்டு திராவிட எதிர்ப்ப தமிழ் தேசிய சீமான் தான் ஹீரோன்னு அண்ணாமலை அடிச்சு போட்டுக்கிட்டு ஈரோடு கிழக்கிலே களத்தை விட்டுக்கிட்டு சீமான் தாயா ஹீரோன்னு ஒத்துக்கிட்டு சரண்டராகி போன கட்சி இதெல்லாம் ஏன் செய்ய போகுது? எம்ஜிஆரை வச்சு எடப்பாடியை நம்பி போன கட்சி எம்ஜிஆரை வச்சு விஜய் அதிமுக பலகீனப்படுத்துறதுக்கு ஏன் அதை வெளியிட்டுட்டு போறாங்க? என்ன லாஜிக் இருக்கு அதில்? இல்லை எடப்பாடி செய்வாருங்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? ஸோ லாஜிக் இல்லைங்கிறதா நான் வரேன். லாஜிக்கலாக தான் அந்த விஷயத்தை அணுகணும். எமோஷனல் இல்லை. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். எமோஷனல்லாம் இல்லை. லாப நஷ்ட கணக்கு தான் அரசியல். ஸோ இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தல இப்போது இந்த வெளியாகிருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்கள், இது ஏதாவது அவர் ஒரு அரசியல் பண்ணி ஒன்றும் பண்ணாது. நீ முரண்பாடில் மொத்த உருவம்னு சீமான் எமர்ஜி ஆவார். கிளியர் கட்டா நீ குழப்பவாதி ஆட்டு, முன்னுக்கு முன்னா பேசக்கூடிய ஒரு ஆட்டு, எந்த இதுலேயும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் டக்குன்னு அந்த பெர்செப்ஷன் ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ், அந்த இமேஜினரி ஓட்ஸ் வந்து டக்குன்னு கீழே இறங்கும். அது ரியல் ஓட்ஸாக சீமானுக்கு மாறும். இந்த ப்ராசஸ் தான் இன்னும் 10 நாளைக்குள்ளே ரொம்ப வேகமாக நடக்கும். விஜயோட தவறுகளில் முன்னுக்கு முரணாக பேசுகிறதுல அந்த புதுச்சேரியிலே அது நடந்ததாக சொல்கிறாங்க. எஜுகேட்டட் சர்வீஸ் மைண்டட் கேண்டிடேட்ஸை சீமான் தான் போட்டிருக்காரு. மாகியும் ஏனாமும் வேண்டாம், மாநில உரிமை வேணும்னு 28 கேண்டிடேட்டை போட்டு தனிச்சு நின்றுட்டார். விஜய் கூட்டணியாக தனிச்சே இல்லாமல் குழப்பமாக பண்ணி எடுத்துக்கிட்டு நாராயணசாமியோட கூட்டணி முயற்சி அது இதுன்னு போய் குழப்பமான போது சரியான கேண்டிடேட்டும் போடலைங்கிற சூழ்நிலையில் டிவிகேக்கு போடுறதோட என்டிகேக்கு எஜுகேட்டட் சர்வீஸ் மைண்டட் கேண்டிடேட்னு மக்கள் போட்டாங்கங்கிற தகவல் புதுச்சேரியிலேருந்து வருது. இன்னும் 10 நாளைக்குள்ளே கிளாரிட்டியோட போகக்கூடிய சீமான் ரைஸ் ஆவார். குழப்பவாதியாக போயிட்டு இருக்கக்கூடிய முன்னுக்கு முரணாக பேசக்கூடிய விஜய் வந்து டவுன் ஆவார். இதுதான் கமல்ஹாசன் சீமான் விஷயத்திலே நடந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடி அடிக்க ரொம்ப ரீசெண்ட் கூட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் வேறு எங்கேயும் சொல்லாத ஒரு புதிய விஷயமா, எல்லா பக்கமும் டிவிகே வர்சஸ் டிஎம்கே இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கமான டயலாக் அவர் சொல்கிறாரு. புதிதாக ஒன்று உண்மையான காங்கிரஸ்காரர்கள் தாவேக்க பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். அது யார் அந்த உண்மையான காங்கிரஸ்காரர்கள்? அது என்ன? திருச்சி வேலுசாமி ரிட்டையர் ஆன ஒன்று
ஒன்று எங்கள் அண்ணனை சொல்லிடலாம், எங்கள் அண்ணன் உண்மையான காங்கிரஸ்காரன் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னொன்று அரசியல் வியாபாரி ஸ்டாலினால் எம்பி ஆகாமல் போயிட்டவங்குள்ள அந்த பிரவீன் சக்கரவர்த்தியா அவர் 2 உண்மையான காங்கிரஸில் 2 வருது. இல்லை அவர் நன்மை அந்த பெரிய ஆட்கள் சொல்ல உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் அது வந்து நம்ம உண்மையான ஆட்கள் வந்து நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. இந்த 2 தான் இந்த 2 பேர். இதை தாண்டி மாணிக் தாகூர், விஜய பிரபாகரன் நீ சப்போர்ட் பண்ணலைனாலும் பெரிய லெவலில் ஜெயிப்பாருன்னு சொல்லும்போது வெற்றியில் நானும் கப்பலில் பார்க்க போட்டிருக்கேன்னு வெற்றியில் விஜய பிரபாகரோட வந்து நின்றுட்டாரு. அது அவருக்கு மஸ்ட்டு. தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு எதிராக போனால் அவருக்கு அரசியலே முடிஞ்சு போகும். ஸோ கேப்டன் விஜயகாந்துக்கு மகனுக்கு ஆதரவாக ரொம்ப தெளிவாக ஆனஸ்டாக வந்து நின்றுட்டார். அந்த இடத்துக்குள்ளே ஒருத்தர் தெளிவாக வந்து நிற்கும் போதும் அவரை திரும்ப நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன் ஆட்டு அவர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக வந்துட்டார். அப்போ அவர் இல்லை, ஏற்கனவே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் கூட அவர் அதில் வந்துட்டார். அந்த 3வது ஆளில் இவர் மாணிக் தாகூர் இல்லை. இப்போ 2 பேர் தான். இது ரெட்டியார் அண்ணன், இன்னொன்று வந்து பிரவீன் சக்கரவர்த்தி. வேற யாரும் இல்லைங்க, வேற யாரும் இல்லை. நான் அவர் ஒரு பேட்டிலே சொல்ல, நீங்கள் சொல்கிற பிரவீன் சக்கரவர்த்தியே காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஹைகமாண்ட் இவங்களோட அனுமதியோடு போய் தான் நான் விஜயோட சந்திப்பே நடத்துகிறேன். விஜய் சந்திக்கும் போது காங்கிரஸுடைய ஒரு மூத்த நிர்வாகி என் கூட இருந்தார், எல்லாமே அவங்களோட பெர்மிஷனோட தான் அந்த சந்திப்பு நடந்துச்சுங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாருல்ல. எனிவே இப்போ சீச்சி இந்த படம் பிடிக்கும் தானே, சீமான் சொன்னதான் நடந்திருக்கு. தம்பி பலம் நிரூபிக்காதவன் அவங்க கூட எவனும் கூட்டணி வரமாட்டாங்கிறதானே செயல் வடிவில் நடந்துட்டு. 1000 கதைகளை சொல்லலாம். காங்கிரஸ் விரும்பினது உண்மை, நான் மறுக்க வரல. ராகுல் காந்தி விரும்பினது உண்மை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடைசியாக 3 சீட்டு அதிகம் வாங்கிட்டு திமுக கூட தானே போயிருக்காங்க. திமுக தர்றது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, ப்ரூவ்டு லீடர்னு ஸ்டாலினை தானே போயிருக்காங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. உங்களை நம்பி வரலங்கிறது தானே அல்டிமேட்டாக அது முடிவாகுது. இல்லை, அதனால தான் அவர் ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாரான்னு கேட்குறேன். ஒரு காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லை காங்கிரஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், குறிப்பாக அந்த பகுதிகளில் இல்லை இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை வந்து பிரித்தெடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து பண்ணுறாரு. தப்பே இல்லை, அது முயற்சி பண்ணலாம், அது தப்பே இல்லை. ஒருத்தர் வந்து முயற்சியை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் சீமான் அதில் இனத்தை அழித்த காங்கிரஸ் பின்னாடி போகிற, காவிரி பிரச்சனையில் துரோகம் பண்ண காங்கிரஸ் கூட போகிற, முல்லைப்பெரியாரில் துரோகம் பண்ண காங்கிரஸ் கூட போகிறேன்னு விஜய் பேரை சொல்லாமல் சீமான் அடிக்கிறார். காங்கிரஸ் வந்து துரோகத்தின் மொத்த உருவங்கிறதையும் சீமான் ஒரு சொல்கிறாரு. பட்டு விஜய் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்டு காம்ப்ளெக்ஸில் சீமான் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கருத்தோட இந்த மைனாரிட்டி ஓட்டு 4 கிடைச்சா லாபங்கிற லெவலில் சீமான் காங்கிரஸை விஜய் காங்கிரஸை தூக்கி பிடிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா காங்கிரஸும் இப்போ திமுக கூட இருக்கக்கூடிய அந்த எல்லா சீமான் சொல்கிற எல்லா கான்டெஸ்ட் அவங்களுக்கும் பொருந்தும் இல்லை. கண்டிப்பாக எல்லா காங்கிரஸும் அவங்களுக்கு பொருந்த சூழ்நிலை தான். அவங்கள எதிர்த்து 2009 சீமான் களமாடி வந்தார். அந்த இடத்துக்குள்ளே தான் அப்பப்போ பிரபாகரனை விஜய் பயன்படுத்திக்குவார். ஆளப்புறம் தமிழன்னு சொல்லிக்குவார். அதெல்லாம் இல்லைப்பா, நீ திராவிடத்துக்கு கூட அப்படியே காங்கிரஸுக்கு தொங்கு சதையாக போயிடுது, ஒட்டுணியாக போயிரு, தமிழங்கிறத எடுக்காத, திராவிட மாட்டே காங்கிரஸ் கூட சேர்ந்த திராவிடமாக போயிருன்னு பிரபாகரனையும் ராஜராஜ சோழனையும் என்கிட்ட விட்டுக்கிட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ராகுல் காந்தியும் நீயே வச்சுக்கங்கிறாரு. ஸோ இப்போ தொடர்ந்து போடக்கூடிய அந்த ஒரு சாலை வளம், ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாரு, முடிஞ்ச அளவுக்கு நேராக போய் பேசுகிறாரு. இது எதுவுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இது அவருக்கு பாப்புலாரிட்டியை காட்டுது, அவருக்குள்ள க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியை காட்டுது. வாக்கு என்ன வருதுங்கிறது 4ஆம் தேதி மே மாதம் தான் தெரியும். அது இஷ்யூஸில் கருத்து சொல்லணும். அது இஷ்யூஸில் சீமான்ட்ட கருத்து இருக்குது. இலவச எதிர்ப்புங்கிறது சீமான்ட்ட இருக்குது. இவர் இலவசம் எதுக்கணுமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருந்தார். சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார். சங்கத்தில் 1 தடவை, சத்தியத்தில் 2 தடவை பார்த்தேன். அந்த படத்தில் இலவச பொருட்கள்லாம் போட்டு உடைப்பார். இப்போ அருண்குமார் வந்து எடப்பாடி 2000 சொன்னது எப்படி முடியும்னாரு, டக்குனு 2500ங்கிறாரு. அப்போ இது ஒரு குழப்பமான ஒரு கமலாசம் பாணி ஒரு தெளிவற்ற ஒரு அரசியல். சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு அப்படின்னு ஒரே ஐடியா சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி பிராண்டி விஸ்கி விஷயத்திலையும் பெண்கள் அதுன்னு பேசுகிறவர், மதுப்பிரியர்கள் ஓட்டு வேணுமா, பிராண்டி விஸ்கி வேணுமா வேண்டாமாங்கள தெளிவான நிலைப்பாடு இல்லை. சீமான் பிராண்டி விஸ்கி வேண்டாம், மதுப்பிரியர்கள் ஓட்டே வேண்டாம், எனக்கு இது பனம்பால் தென்னம்பால் கல் தேசியமானன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போறாரு. அப்போ விஜய்ங்கிற அந்த பாப்புலர் பிம்பம் தான் சீமான் கிளியர் கட் ஸ்டாண்டில் போறாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்குது. விஜயோட அந்த பெரிய பாப்புலாரிட்டி சீமான் கிளாரிட்டியோட தெளிவாக பயணிக்கிறாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுல விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துருவா இருக்கிறார். ஸோ நான் விஜய்க்கு பாப்புலாரிட்டியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை.
பட் அது வாக்குகள் மாறதுக்கு மாறதுக்கு நீ குழப்பவாதியா இருக்கிற. issues நீ எவன் பக்கமும் இல்ல, நீ அருந்ததியர் பக்கமும் இல்ல, பரையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கமும் இல்ல. அருந்ததியர் பக்கம் ஸ்டாலின் இருக்கிறாரு, பொங்கலை ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி அருந்ததியர் பக்கம் வந்துட்டாரு, சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் இருக்கிறாரு. நீ அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுவான்னா அருந்ததியரும் ஏமாளி கிடையாது, பரையர் தேவேந்திர குல வேளாளர் ஏமாளி கிடையாது. எம்ஜிஆருக்கு நாடியில விட்டு எனக்கு நாடியில விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலன்னு சொன்னேன். சரத்குமார சைனட் சாப்பிட்ட மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இஷ்யூஸ்ல நிலைப்பாட்டில் இல்லைன்னா எந்த மக்களும் ஆதரிக்க மாட்டான், கைவிட்டுட்டு போயிடுவான். நன்றி. நன்றி திரவி.